லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனெட்டிக் எனர்ஜி இந்த டாப்பிக்கை படித்து முடிச்சாச்சு. எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிற டாப்பிக்கும் எர்த்து நியர் த சர்ஃபேஸு அதோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த டாபிக் நாங்கள் பார்த்துக்கோங்க. இது அதிகமாக கேட்பாங்க. இது பொட்டன்ஷியல் எனர்ஜி நியர் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் இந்த டாப்பிக்கை பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அடுத்த டாபிக் என்னப்பா, கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது என்னென்னா, இந்த டயக்ராம் வச்சு நான் உங்களுக்கு ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ கன்சர்வேட்டிவ் அண்ட் என்னது நான் கன்சர்வேட்டிவ் ரெண்டுமே பார்க்கலாம். இப்போ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ எனக்கு இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஏ அப்படிங்கிற பொசிஷன் எனக்கு இருக்குது. இப்போ ஏ அப்படிங்கிற பொசிஷனை வந்து நான் என்ன செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி இப்போ அதை வந்து ஹச்சுங்கிற ஹைட்டுக்கு வந்து நான் நகர்த்தி கொண்டு போய் இங்கே வச்சுட்டேன். ஓகே, மீனிங் புரியுது என்ன சொன்னேன். இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எகெயின்ஸ்ட் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம மூவ் பண்ணி கொண்டு போய் ஏ அப்படிங்கிற பொசிஷனை வந்து எங்கே வச்சுட்டோம், ஹச்சுங்கிற ஹைட்டுங்க பி அப்படிங்கிற பொசிஷனை நம்ம வச்சுட்டோம். இப்போ இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம எப்படி கொண்டு போகலான்னு கேட்டிங்கன்னா, 3 பாசிபிலிட்டி ஸ்டேட் இருக்குது. எப்படி பாருங்க, எஸ் பர் டயக்ராம் படி 3 பாசிபிலிட்டி ஸ்டேட் இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏ அப்படிங்கிற பொசிஷன் வந்து பிக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக கொண்டு போகலாம். இது ஒரு மெத்தட் இருக்குது. இல்லைன்னா இந்த ப்ளூ கலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் இப்படி கொண்டு போகிறேன், இது ஒரு செகண்ட் மெத்தடு. அடுத்தது என்னது, தேர்ட் மெத்தட். இப்படி போகலாம். சம்திங் இப்படி வந்து எப்படி வேணால் கொண்டு போகலாம். ஓகே, மீனிங் புரியுது என்ன சொல்கிறேன். அதாவது ஒரு 3 பாசிபிலிட்டிஸ் மெத்தட் வந்து நம்ம கொண்டு போகிறோம். ஓகே, என்ன கான்செப்ட் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஏ அப்படிங்கிற பொசிஷன் வந்து ஒரு ஆப்ஜெக்டை ஹச்சுங்கிற ஹைட்டு பி அப்படிங்கிற பொசிஷனுக்கு நான் கொண்டு போகும்போது, இப்போ அதோட இனிஷியல் அண்டு ஃபைனல் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்டை மட்டும் டிபெண்ட் பண்ணி அது எப்படி போச்சுன்னு சொல்லி அதை பார்த்து டிபெண்ட் பண்ணாமல் இருந்தால் அதுக்கு பேர் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். மீனிங் புரியுதுன்னு சொன்னால், இஸ் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் த பாத் ஆஃப் த ட்ராவலிங். அதோட ட்ராவலிங்குடைய பார்த்து டிபெண்ட் பண்ணாமல் அதோடைய இன்சியங் அண்ட் என்னது ஃபைனல் பொசிஷனை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருந்தால் அதுக்கு பேர் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள் டெஃபினிஷன். எ ஃபோர்ஸ் இஸ் டு பி எ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். எப்படி கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா, இஃப் த ஒர்க் டன் பை ஆர் அகெயின்ஸ்ட் த ஃபோர்ஸ். ஓகே, நீ ஒர்க் டன் கொடுக்குற, இல்லைன்னா ஒர்க் டன் அகெயின்ஸ்டாக நம்ம செய்யும். ஸோ ஒர்க் டன் பை ஆர் அகெயின்ஸ்ட் த ஃபோர்ஸ் மூவிங் த பாடி டிபெண்ட்ஸ் ஒன்லி த இன்சியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் ஆஃப் த பாடி. ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் ஒன்லி இன்சியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் ஆஃப் த பாடி மட்டும் டிபெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் நாட் த நேச்சர் ஆஃப் த பாத் ஃபார்வர்டு பிட்வீன் த இன்சியல் அண்ட் பொசிஷன் ஃபைனல் பொசிஷன். அதாவது அதோடைய நேச்சுரல் பாத்தை வந்து டிபெண்ட் பண்ணாமல் அதோட இன்சியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் மட்டும் டிபெண்ட் பண்ணி இருந்தால் அதுக்கு பேர் என்னது, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஃபினேஷன் 2 மார்க் கேட்பாங்க. இதை மட்டும் எழுதிக்கோங்க. இந்த பேராகிராஃப் அப்படியே எழுதிக்கோங்க. டிஃபைன் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அது எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் கன்சிடரிங் an ஆப்ஜெக்ட் அட் எ பாயிண்ட் ஏ ஆன் எ எர்த்தில் ஏ அப்படிங்கிற பாயிண்ட்டு, ஏங்கிற பாயிண்ட்டு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it can be taken to another point B at a height h above the surface of the earth by the 3 paths as shown in the figure. ஸோ படத்துக்கு மாதிரி ஒரு 3 பாத்திரம் வந்து நம்ம இந்த டயக்ராம் படி நம்ம வந்து இந்த பாத்திரம் நம்ம வந்து டயக்ராம் இந்த ஆப்ஜெக்ட் ஏ அப்படிங்கிற பொசிஷனை வந்து நம்ம எங்கே கொண்டு போகலாம், பி அப்படிங்கிற பொசிஷனை கொண்டு போகலாம். ஸோ வாட் எவர் மே பி த பாத் எப்படி இருந்தாலும் சரி, த ஒர்க் டன் அகெயின்ஸ்ட் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்போவுமே அது என்ன செய்யும், இப்படி டவுன்வர்ட்ஸ் மூவ் பண்ணுமா. ஆனால் நம்ம டவுன்வர்ட்ஸை மூவ் பண்ணாமல் அது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அப்வர்டு மூவ் பண்ணுறோம். அகெயின்ஸ்ட் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் த சேம் ஆஸ் லாங் த இன்சியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் ஆர் த சேம். ஸோ அதோடைய இன்சியல் ஃபைனல் பொசிஷன் மட்டும்தான் சேமாக இருக்குது. திஸ் இஸ் த ரீசன் வை த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஏன் இதனால தான் நம்ம வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸை வந்து நம்ம கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்ட் இன்சியல் பொசிஷனும் ஃபைனல் பொசிஷனும் இருக்குது. இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எந்த ஒரு சேஞ்சஸுமே அதை கிரியேட் பண்ணுங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, இது ஒரு 1 மார்க் கேட்பாங்க பாருங்கள். த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு த நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் த பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது இதுதான் ஃபார்முலா ஞாபகம். Fx is equal to minus du divided by dx. அப்போ du by dx அப்படின்னா என்ன மீனிங், பொட்டன்சியல் என்ன, du by dx அப்படின்னு என்ன மீனிங், பொட்டன்சியல் கிரேடியன் ஆஃப் பொட்டன்சியல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேடியன் ஆஃப் பொட்டன்சியல். இந்த கிரேடியன்ங்கிற வேர்டு கொடுத்தாவே மீனிங் என்ன கேட்டிங்கன்னா, அதாவது எந்த குவான்டிட்டி வந்து இப்போ டியூன்னு என்ன மீனிங், பொட்டன்சியல் எனர்ஜியா. பொட்டன்சியல் எனர்ஜி வந்து நமக்கு எதை பொறுத்து சேஞ்ச் ஆகுது, டிஎக்ஸ்ன்னு சொன்னால் என்ன மீனிங், டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டிஸ்டன்ஸை பொறுத்து எந்த குவான்டிட்டி சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு பேர் கிரேடியன் அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்கப்பா. ஓகே, மீனிங் புரியுதா. இப்போ எனக்கு கிரேடியனை பொறுத்து எனக்கு வந்து, அதாவது கிரேடியனுங்கிற வேர்டு யூஸ் பண்ணாவே
என்னது இஸ் சேஞ்சஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த டிஸ்டன்ஸை பொறுத்து நமக்கு எது சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு பேர் கிரேடியன்ட். அப்போ டிஸ்டன்ஸை பொறுத்து எனக்கு எது சேஞ்ச் ஆச்சுங்க, பொட்டன்ஷியல் எனர்ஜி சேஞ்ச் ஆகுது. பொட்டன்ஷியல் எனர்ஜி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா கிரேடியன்ட் ஆஃப் த பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் ஹேவ் த நெகட்டிவ் சைன். ஸோ அதனால் இதுக்கு பேர் வந்து நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எப்போவுமே கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா எஃப்எக்ஸ்னு போட்டிருக்கு, அதுக்கு பேர் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு த நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் த பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே, இது 1 மார்க் கேட்பாங்க, நான் வச்சுக்கோங்க. தென் அதுக்கடுத்து 1 மார்க் என்னென்னு கேட்டிங்கன்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எலாஸ்டிக் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸஸ் வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸெட்ராஸ். இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இருக்கக்கூடிய எல்லா ஃபோர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் என்னது நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு கன்சர்வேட்டிவ் தெளிவாக இருந்தால் நான் கன்சர்வேட்டிவ் டசன்ட் மேட்டர். என்னது கன்சர்வேட்டிவ் அப்படின்னு என்ன சொன்னேன், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஏங்கிற பொசிஷன் வந்து பிங்கிற பொசிஷன் போகும்போது எனக்கு இந்த இடத்துல ஒரு ஒர்க் டன் நடக்கும்போது, சிம்பிள் எடுத்துக்கோங்க, ஒர்க் டன் நடக்கும்போது அந்த ஒர்க் டனுக்கு அந்த ஆப்ஜெக்டோடைய இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷனை மட்டும் பார்த்தா அதுக்கு பேர் கன்சர்வேட்டிவ். இஸ் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் த பாத் பிட்வீன் த டூ பொசிஷன். அதோடைய 2 பொசிஷனுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பாத் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இருந்தால் அதுக்கு பேர் கன்சர்வேட்டிவ். பட் எனக்கு அந்த 2 பொசிஷனுடைய பாத் டிபெண்ட் பண்ணி இருந்தால் ஓகே அதுக்கு பேர் என்னது நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இவ்வளோதப்பா மீனிங் பாருங்கள். A force said to be a non-conservative. எப்போ நமக்கு non-conservative அப்படின்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, if the work done by or against the force in moving body depend upon the path between the initial and the final position. என்ன மீனிங், அதோடைய path depends, அதாவது the force said to be a non-conservative. எப்போ non-conservative சொல்வீங்க, if the work done by or against the force in moving the body depend upon the path between the initial and the final position. ஓகே, அதோட இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷனோடைய பாத் டிபெண்ட் பண்ணி இருந்தால் அதுக்கு பேர் கன்சர்வேட்டிவ். இஸ் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் த பாத் பிட்வீன் த 2 பொசிஷன்ஸ் அப்படின்னு சொன்னது என்னது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ். இவன் தான் மீனிங். ஆனால் ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க, திரும்ப கேட்பாங்க இதுதான். ஸோ நாங்கள் பார்த்துக்கோங்க. கன்சர்வேட்டிவ்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸோட எக்ஸாம்பிள் என்னது, எலாஸ்டிக் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் அண்ட் கிராவிடேஷன் இதெல்லாம் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா. அதே நான் கன்சர்வேட்டிவ் என்னது, த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஒரு நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்னது, அதோடைய லென்த் ஆஃப் த பாத்து, எந்த பாத்து வந்து அந்த பால் வந்து நமக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா கம்மியான பாத்தாக இருந்தால் அந்த பால் வந்து மூமெண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதோடைய பாத்து வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது. எது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் த நான் கன்சர்வேட்டிவ். அண்ட் ஏர் ரெசிஸ்டன்ஸ், விஸ்காஸ் ஃபோர்ஸ், இது எல்லாமே நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸோடைய எக்ஸாம்பிள்ஸ். மீனிங் ஓகேவா? அப்போது 1 மார்க்கு கேட்கலாம். 1 மார்க் என்னென்ன 1 மார்க் இருக்குது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னு கேட்கலாம். தென் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் கிரேடியன்ட் potential energy. It is equal to negative gradient of the potential energy க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிற கொஷனும் கேட்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு, இப்போ இதோடைய டேபிளேஷன் பாருங்கள். கம்பேரிஷன் ஆஃப் கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். கன்சர்வேட்டிவும் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸோடைய கம்பேரிஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்பாங்கப்பா. இப்போ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸோடைய கம்பேரிஷன் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து என்னது, ஒர்க் டன் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த பாத் டிபெண்ட் பண்ணி கிடையாது அப்படிங்கிற வார்த்தை தான் இண்டிபெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நான் கன்சர்வேட்டிவ் என்னது, த ஒர்க் டன் டிபெண்ட்ஸ் ஆன் த பாத் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். எதுங்க, நான் கன்சர்வேட்டிவ். பட் கன்சர்வேட்டிவ் என்னது, பாத் வந்து இண்டிபெண்ட். ரைட்டா? அடுத்த செகண்ட் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, த ஒர்க் டன் இன் த ரவுண்ட் ட்ரிப் இஸ் 0. ஏன்னா அதோட இன்சியல் ஃபைனல் பொசிஷன் மட்டும்தான் பார்க்குறோம், அது எந்த பக்கம் போச்சுன்னா நம்ம பார்க்குறோம். அதனால் ஒர்க் டன் இன் ஏ ரவுண்டு ட்ரிப்பு எப்போவுமே என்னது, ஒர்க் டன் 0. பட் ஒர்க் டன் இஸ் நாட் 0. ஏன்னா பொசிஷன் நமக்கு பார்க்குறோம், அப்போ டிஸ்டன்ஸ் மென்ஷன் பண்ணி ஆகணும். அதனால் ஒர்க் டன் இன் ஏ ரவுண்டு ட்ரிப் இஸ் நாட் 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஏன்னா நமக்கு பார்த்து தேவையில்லை, அதோட இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷனுடைய ஒர்க் டன் மட்டும்தான் பார்க்குறீங்க. அப்போ ஒர்க் டன் சேஞ்ச் ஆகாது, அப்போ டோட்டல் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, அதாவது எனர்ஜி வந்து ஒன்று கைனெட்டிக் எனர்ஜியாக இருக்கும், இல்லைன்னா அது என்னது பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும், அவ்வளோதான். அதனால் எனக்கு எனர்ஜி வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் எங்கே, டியூரிங் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். பட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி இஸ் டெசிபேட்டட், வந்து மாறிடும். அது எப்படி மாறும்னு கேட்டிங்கன்னா, ஹீட் எனர்ஜியாவோ இல்லை சம்திங் ஏதாவது ஒரு எனர்ஜியாக எனக்கு கன்வெர்ட் ஆகிடும்.
எது நான் கன்சர்வேட்டிவ்ங்க வந்து எனக்கு எனர்ஜி அப்படியே இருக்காது, எனர்ஜி கன்வெர்ட் ஆகும். பட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி எனது எனர்ஜி ரிமைன் சேம். அடுத்து ஒர்க் டன் இஸ் கம்ப்ளீட்லி ரெக்கவரபிள். ஒர்க் டனை வந்து நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். அதாவது கைனெட்டிக் எனர்ஜியாக இருந்தால் அது எப்படி மாறும், பொட்டன்ஷியல் எனர்ஜியாக மாறும். பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனெட்டிக் எனர்ஜி, அப்போ ஒர்க் டன் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், டோட்டல் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். பட் இங்கே ஒர்க் டன் வந்து பார்த்தீங்கன்னா நாட் கம்ப்ளீட்லி ரெக்கவரபிள், மொத்தமாக ஒன்றாக ரெக்கவரபிள் பண்ண முடியாது. பட் கன்சர்வேட்டிவாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரெக்கவர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன படித்தோம், ஒரு ஃபோர்ஸ் எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் du/dx நெகட்டிவ் கிரேடியன்ட் பொட்டன்ஷியலுக்கு ஈக்குவல்னு படித்தோமா. இங்கே அது மாதிரியான எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. நோ சச் ரிலேஷன் எக்ஸிட். இது மாதிரியான எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. இது நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், அது மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் எதுவுமே நமக்கு கிடையாது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தது ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இது நம்ம நிறைய டைம் படிச்சிருக்கோம். நான் சொல்லக்கூடிய கான்செப்ட் மட்டும் கொஞ்சம் டயக்ராம் வச்சு நாங்கள் பார்த்துக்கோங்க. அந்த பேராகிராஃப் ஒன்றுமே கிடையாது, சிம்பிளாக படிச்சுட்டு போயிடும். இப்போது இந்த டயக்ராம் பாருங்கள். இப்போ எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரம் கிரவுண்டு வந்து மேலே கொண்டு போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் என்னது, கிரவுண்டு வந்து ஒரு ஹச் அப்படிங்கிற ஹைட்டுக்கு நான் அந்த ஆப்ஜெக்ட்டை மேலே மூவ் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் மேலே போக போக கவனிக்கணும். ஸோ மேலே போக போக என்ன ஆகும், நமக்கு இதோட ஸ்பீடு அதிகமாகிட்டே போகுமா கம்மியாகிட்டே போகுமா. நம்மளே ஒரு பால் தூக்கி த்ரோ பண்ணுறோம், மேலே த்ரோ பண்ணுறோம். இப்போ அந்த பால் மேலே போக போக ஸ்பீடு அதிகமாகும்னா பார்த்தீங்கன்னா கிடையாது, ஸ்பீடு குறைஞ்சிட்டே போகும். ஓகே, ஒரு இடத்துக்கு போய் நின்னதுக்கப்புறம் அப்படியே நிற்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, அது திரும்பி கிரவுண்டுக்கு தான் வரும். மீனிங் சொல்கிறது புரியுதா. அப்போது ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம த்ரோ பண்ணும்போது அப்படியே மேலே போக போக அதோடைய ஸ்பீடு நமக்கு என்னென்னு சொல்கிறதுன்னு சொன்னால் குறையுது. அப்போ ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகுது. ரெண்டு மீனிங், கைனெட்டிக் எனர்ஜி நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. அப்போ கைனெட்டிக் எனர்ஜி டிக்ரீஸ் ஆனால் நமக்கு என்ன ஆகும், பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீசஸ். பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டிப்பானது நமக்கு அதிகமாகிட்டே போகும். இப்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஹச்சுங்கிற ஹைட்டுக்கு மேலே போக போக ஓகே, இப்போது ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் மேக்ஸிமம் லிமிட் வந்து ரீச் ஆகிடுச்சு. ரீச் ஆனோன்னா அந்த பால் என்ன ஆக ஆரம்பிக்கும், அந்த ஆப்ஜெக்ட் வந்து நிற்க ஆரம்பிக்குமா. அப்போ நின்றுதுன்னு என்ன மீனிங், டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜியும் எனக்கு எப்படி டிசிபேட் ஆகிடுச்சு, பொட்டன்ஷியல் எனர்ஜியாக மாறிடுச்சு அப்படின்னு மீனிங். ஸோ மீனிங் புரியுதா. அப்போது இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேலே ஒரு ஹைட்டுக்கு போகும்போது ஒரு பர்டிகுலர் ஹைட்டு மேலே போய் ரீச் ஆன உடனே என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய மொத்த கைனெட்டிக் எனர்ஜியும் நமக்கு எப்படி கன்வெர்ட் ஆகிடுச்சு, பொட்டன்ஷியல் எனர்ஜியாக மாறுச்சு. அப்போ டோட்டல் எனர்ஜி ஈனா மீனிங் டோட்டல் எனர்ஜி நமக்கு என்னது, அங்கே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் நம்ம டோட்டல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போது அதே வந்து மேலே இருந்து கீழே வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சம் ஹைட் ஹச்சுங்கிற, அதாவது ஒய் அப்படிங்கிற ஹைட்டை நம்ம பார்க்கும்போது இப்போ எனக்கு என்னது, இந்த ஆப்ஜெக்ட் நல்லா கவனிக்கணும். என்ன சொன்னால், டவுன்வர்டு இருந்து அப்வர்டு போக போக கைனெட்டிக் எனர்ஜி கம்மியாகிட்டே போய் பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாகும். ஒரு ஸ்டேஜில் பால் நிற்கும் போது டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜியாக மாறிடும். இப்போ எனக்கு ஆப்ஜெக்ட் கீழே வர இங்கே சேவ் ஆன பொட்டன்ஷியல் எனர்ஜி இப்போ எனக்கு எப்படி மாறுது, கைனெட்டிக் எனர்ஜியாக மாறுமா. ஓகே, மீனிங் புரியுதா. அப்போது ஒரு சம் ஹைட்டு, ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் பார்க்கும்போது அந்த இடத்துல கைனெட்டிக் எனர்ஜியும் இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜியும் இருக்கும். அதுதான் நாட் ஈக்குவல் 0ன்னு போட்டுக்கலாம். அப்போ டோட்டல் எனர்ஜி வேணும் அப்படின்னு என்ன செய்வோம், அந்த ரெண்டு எனர்ஜியும் நம்ம ஆட் பண்ணால் அதுதான் நமக்கு டோட்டல் எனர்ஜியாக நமக்கு கிடைக்கும். மீனிங் புரியுதா. இப்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து கிரவுண்டு வந்து பட்டுடுச்சு. கிரவுண்டு வந்து விழுந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஹைட்டு மேக்ஸிமம் ஹைட் இருக்கும்போது அதோடைய டோட்டல் எனர்ஜி நமக்கு என்ன இருந்துச்சு, பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்துச்சா. இப்போ அது ஃபுல்லாகவே நமக்கு என்ன எப்படி கன்வெர்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். அப்போ ஹச்சுங்க ஹைட்டுங்க இருக்கக்கூடிய எனர்ஜி என்ன அப்படின்னு கேட்டால் என்னென்னு சொல்லணும், பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லணும். அதே கிரவுண்டு இருக்கும்போது அதோடைய டோட்டல் எனர்ஜி என்னென்னு கேட்டால் என்னென்னு சொல்லணும், கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லணும். அட் பர்டிகுலர் ஹைட்டு ஹச்சு ஏதாவது ஹைட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒய்யை கேட்டால் அது கைனெட்டிக் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜியோடைய அடிஷன், ரெண்டோடைய சம் ஆஃப் த கைனெட்டிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜியும் சேர்ந்து தான் நமக்கு என்னது டோட்டல் எனர்ஜியாக கிடைக்கும். இவ தான் அந்த டயக்ராம் வச்சு என்னென்ன கேட்க போகிறேன்னு மொத்தமாக சொல்லிட்டேன். இதை தான் இந்த பேராகிராஃபும் கொடுத்துருப்பாங்க, படித்து பாருங்கள். என்னென்னு பாருங்கள், when an object is throw upward, ஒரு ஆப்ஜெக்ட் நான் வந்து அப்வர்டு த்ரோ பண்ணும்போது என்னது மேலே போக போக கைனெட்டிக் எனர்ஜி கம்மியாகும். கைனெட்டிக் எனர்ஜி கோஸ் ஆன் டிக்ரீசிங் அண்டு கன்சிக்யூஷன் எவ்வளோ குறையுதோ அதுக்கு ஈக்குவலான நமக்கு என்னது பொட்டன்ஷியல் எனர்ஜி கீப் இன்க்ரீஸிங். அந்த இடத்துல ஏர் ரெசிஸ்டன்ஸ் நெக்லெக்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் ஸ்பீடு இன்னும் கம்மியாகும். அதனால் ஏர் ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். when reach the ஹையஸ்ட் பாயிண்ட், ஓகே, நமக்கு ஹையஸ்ட் பாயிண்ட் ரீச் ஆன உடனே அங்கே இருக்கக்கூடிய மொத்த எனர்ஜி நமக்கு எப்படி மாறிடும் கேட்டிங்கன்னா பொட்டன்ஷியலாக நமக்கு கன்வெர்ட் ஆகிடும். சிமிலர்லி when the object falls from எங்கப்பா ஹைட்டு வந்து கீழே வர கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், பொட்டன்ஷியல் எனர்ஜி
எனர்ஜி நமக்கு என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. when touch the ground, ஓகே கிரவுண்டை டச் பண்ணோன்னே இட்ஸ் எனர்ஜி இஸ் கம்ப்ளீட்லி கைனெட்டிக். மொத்தமாக அங்கே ஸ்டோர் ஆன மொத்த எனர்ஜியை நமக்கு எப்படி மாறிடும், கைனெட்டிக்காக மாறிடும். அட் த இன்டர்மீடியேட்டட் பாயிண்ட் ஆஃப் த எனர்ஜி, ஸோ இன்டர்மீடியேட் பாயிண்ட் என்னது, ஏதாவது பிட்வீன் ஒய் அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டு என்னது நமக்கு பாயிண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன இருக்கும் அப்படிங்கிட்ட இன்டர்மீடியட் பாயிண்ட் போத் எனர்ஜி கைனெட்டிக் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ரெண்டுமே ஸ்டோர் ஆகும். அப்போ when the body reach the கிரவுண்டை ரீச் ஆகும்போது கைனெட்டிக் எனர்ஜி கம்ப்ளீட்டாக நமக்கு எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னு கேட்டிங்கன்னா சவுண்டாவோ சம் அதர் எனர்ஜியாவோ அந்த ஆப்ஜெக்ட் மேலே இருந்து டம்முன்னு வந்து கீழே வருது பார்த்தீங்களா. அப்போது அந்த கைனெட்டிக் எனர்ஜி என்ன சார் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு சவுண்ட் எனர்ஜியாவோ லைட் எனர்ஜியாவோ சம்திங் ஏதாவது ஒரு எனர்ஜியாக நமக்கு அது டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். ஸோ இதை தான் டயக்ராம் கொடுத்தாச்சு. அப்போ சம் ஆஃப் த கைனெட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி மெக்கானிக் எனர்ஜி ஆல்வேஸ் எப்போவுமே நமக்கு என்னது எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். டோட்டல் மெக்கானிக் எனர்ஜி கான்ஸ்டன்ட். மீனிங் புரியுதா? அதாவது என்னது மெக்கானிக் எனர்ஜி எப்படி சார் கான்ஸ்டன்ட் அப்படி கேட்டிங்கன்னா இந்த டயக்ராம் வச்சு எழுதிக்கலாம். எங்கே நமக்கு எப்படி இருந்துச்சு, டோட்டல் எனர்ஜி எப்படி இருக்குது, பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருக்குது. எங்கே டோட்டல் எனர்ஜி எப்படி இருக்குது, கைனெட்டிக் எனர்ஜியாக இருக்குது. எனர்ஜி சேஞ்ச் ஆகுங்க. இங்கே இருக்கக்கூடிய கைனெட்டிக் தான் பொட்டன்ஷியலாக மாறிச்சு, இங்கே இருந்த பொட்டன்ஷியல் தான் இங்கே என்னது கைனெட்டிக்காக மாறுது. அப்போ டோட்டல் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இதுதான் மீனிங். புரியுதுன்னு சொன்னேன். அப்போது த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி லா அப்படின்னு கேட்டால் 2 மார்க் கேட்டால் என்னன்னு சொல்வீங்க, த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ஸ்டேட் தட் எனர்ஜி கேன் எய்தர் பி கிரியேட்டட் நாட் destroyed. எனர்ஜியை கிரியேட் பண்ணவும் முடியாது, டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. இட் மே பி டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் என்னது அனதர் டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் எனர்ஜி இன்டு அனதர் பார்ட் ஆஃப் எனர்ஜி. அப்போ டோட்டல் எனர்ஜி ஆஃப் த ஐசோலேட்டட் சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். டோட்டல் எனர்ஜி ஆஃப் த ஐசோலேட்டட் சிஸ்டம் நமக்கு என்ன ஆகாது, கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிற மீனிங். எகெயின் திரும்ப அதே தான் கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்கள். ஸோ அந்த டயக்ராமு ஹச்சுங்கிற ஹைட்டுங்க டோட்டல் எனர்ஜி நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருக்கும். அண்ட் கைனெட்டிக் எனர்ஜி நமக்கு என்னது 0. வென் ஆப்ஜெக்ட் சம் ஹைட்டு ஹச்சில் பார்த்தீங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜி ரெண்டுமே இருக்கும். ஸோ நாட் 0. அப்போ டோட்டல் எனர்ஜி ரிமைன்ஸ் மெஷர்டு அட் ஹைட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் டச் த கிரவுண்டை டச் பண்ணும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 ஆகிடும். டோட்டல் எனர்ஜி நமக்கு என்னது பியூரி கைனெட்டிக் அப்படிங்கிறது தான். இதில் 1 மார்க் கொஷின் கேட்கலாம். இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி 1 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இப்போ நம்ம இடத்துல ஹோம்ஒர்க் என்ன கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ். இந்த கொஷின் தான் ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன். நாங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடி சம் தான், அது சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரைட்.